வணக்கம் மக்களே. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு கோயிலுக்கு போனேன். மன கஷ்டம்னு மட்டும் இல்லை, ஒரு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துக்காகவும் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் பெற்ற இன்பத்தை இவ்வையுலகம் பெறட்டுன்றதுக்காக ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி இதை போட்டுட்ருக்கேன். இது கோயில் பார்த்திங்கன்னா அனுமந்தபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற கோயில், அகோர வீரபத்திர சுவாமி கோயில். கோயில் மூலகிரகத்தை நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா அது எல்லா இடத்துலையும் தடை பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் இறை பக்திக்குள்ள கடவுளை நேராக போய் பாருங்கன்றதுக்காக தான் நான் அதை இது பண்ணலை. போனேன் கோயிலுக்கு. முதல்ல சாமியை கும்பிட்டேன். சாமியை கும்பிட்டுட்டு நவகிரகத்தை பார்த்துட்டு திருப்பி வெளியில் வரும்போது பொரி விற்று பொரியை வாங்கி மீன்களுக்கு எரியா போட்டேன். அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் மன ஆறுதல், மன அமைதி ஏற்பட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயில், குளத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா பிள்ளையார் கோயில், அது நல்லா ஒரு 10 சுற்று சுற்றினேன். ஆனால் உங்களுக்கு நான் ஒரு சுற்று மட்டும் தான் காட்டியிருக்கேன். இதில் ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்கன்னா, இந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது ஒரு விநாயகர் இருப்பார். இந்த விநாயகர் சும்மா சாதாரண நினைச்சிடாதீங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர். அமைதியும் சொரூபமா இருப்பார், வரத்தை அள்ளி கொடுக்குறவர். இவங்க நாகக்கன்னிகள். அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரம் எல்லாம் மன அமைதியா இருந்தது. இதுதான் கோயில் உட்புற தோற்றம். நந்தியம் பெருமான் நேராக சாமி சன்னதி. நான் சாமி சன்னதி போட்டோ எடுக்கல. இது வெளியே இருக்க சிவன் கோயில். இந்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ணும்போது தப்பாக எடிட் பண்ணேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் இதுக்கு தான் போவேன். குளத்தை விட்டு வெளியே வந்தோடனே இதுதான் போய் முதல்ல சுற்றிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு அப்புறமா தான் கோயில் உள்ளே நான் போவேன். ஆனால் வீடியோ எடிட் பண்ணும்போது கொஞ்சம் தவறுதலாக எடிட் பண்ணேன். நான் எடிட் பண்ணும்போது இதை கவனிக்கவே இல்லை. அப்புறமா தான் கவனித்தேன் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அதனால தான் அது சரி, இன்னும் மாற்ற முடியாத ஒரு நவகிரக சன்னதி. இது நவகிரக சன்னதி நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது. இது காளி கோயில், அனந்தபுரம் காளி, பிடாரி காளி அம்மன்.